வணக்கம். 5 மணி செய்திகளுக்கு வரவேற்பது நான் நந்தா. முதலில் இந்த நேரத்துக்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். திமுக பேச்சாளர்கள், முக்கிய தலைவர்களின் தொலைபேசி உரையாடல்களை மத்திய அரசின் விசாரணை அமைப்புகள் ஒட்டு கேட்பதாக புகார். நேர்மையான முறையில் தேர்தல் நடைபெற நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி தலைமை தேர்தல் ஆணையருக்கு RS பாரதி கடிதம். தமிழகத்தில் நாளை மாலை 6 மணியுடன் நிறைவடைகிறது பரப்புரை. வாக்காளர் அல்லாத வெளியாட்கள் தொகுதிகளை விட்டு வெளியேற வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தல். வடசென்னை மற்றும் மத்திய சென்னை பகுதிகளில் வாகன பேரணிக்கு சென்று வாக்கு சேகரித்த முதலமைச்சர் MK ஸ்டாலின். பொதுமக்களுக்கு துண்டு பிரசுரங்கள் வழங்கியதுடன் சிறுவர்களுடன் கால்பந்து விளையாடினார். திமுகவினர் ஊழல் செய்ததால் தான் அமலாக்கத்துறை நடவடிக்கை. கிருஷ்ணகிரி பொதுக்கூட்டத்தில் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் விளக்கம். கொரோனாவுக்காக 32,000 கோடி ரூபாய் வசூலித்த PM கேர் நிதியில் ₹1 கூட கணக்கு காட்டவில்லை. ஈரோடு மாவட்டம் கொடுமுடி அருகே பரப்புரை செய்த அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் குற்றச்சாட்டு. வசூல் பண்ணாரு, PM கேர் ஃபண்ட் வசூல் பண்ணாருமா, கிட்டத்தட்ட 32,000 கோடி. அதுக்கு இப்போ வரைக்கும் கணக்கே காட்டல. RTIல தகவல் உரிமை சட்டத்தில் கேட்டா கொடுக்க முடியாதுன்ட்டாங்க. 32,000 கோடிக்கு கணக்கு கிடையாதுமா. பிரதமர் வேட்பாளரே இல்லாமல் அதிமுகவினர் இத்தனை நாட்களாக தேர்தலை ஓட்டிக் கொண்டிருப்பதாக பாஜக தலைவர் அண்ணாமலை விமர்சனம். அதிமுகவினர் AC ரூமில் இருப்பதாகவும் வெளியில் வந்து பார்த்தால்தான் உண்மை தெரியும் என்றும் சூலூரில் பேட்டி. அரக்கோணம் தொகுதியில் பணத்தை வாரி இறைப்பதாக அன்புமணி குற்றச்சாட்டு. திமுக வேட்பாளர் ஜெகத் ரட்சகனை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தல். சாதனைகளை சொல்லி வாக்கு கேட்காமல் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திப்பது ஏன்? ஆரணி தொகுதி பிரச்சாரத்தில் திமுக அதிமுகவுக்கு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி. கோவை மக்களவை தொகுதிக்கான தேர்தல் அறிக்கையை வெளியிட்டது திமுக. பல்நோக்கு கிரிக்கெட் மைதானம், மெட்ரோ ரயில் திட்டம், விமான நிலையம் மேம்பாடு உள்ளிட்டவை வாக்குறுதிகளாக அறிவிப்பு. சிவகங்கையில் காங்கிரஸ் வேட்பாளர் கார்த்திக் சிதம்பரத்தின் மனைவி ஸ்ரீநிதி மீது காவல்துறை வழக்கு பதிவு. பிரச்சாரத்திற்காக அனுமதி கடிதத்தை தேர்தல் அதிகாரிகளிடம் காண்பிக்காமல் பிரச்சாரம் மேற்கொண்டதாக நடவடிக்கை. நெல்லையில் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த மாவட்ட கல்குவாரிகள் சங்க தலைவர் ரிசிட் வீட்டில் வருமான வரித்துறை சோதனை. பணப்பட்டுவாடாவுக்கு பணம் பதுக்கப்பட்டிருப்பதாக அதிகாரிகள் ஆய்வு. தென்சென்னை தொகுதியில் தேர்தல் பணி பயிற்சிக்கு வந்த 1000க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள் தபால் ஓட்டு போட முடியாமல் தவிப்பு. தபால் ஓட்டு போடுவதற்கான படிவம் வழங்கப்படவில்லை என்று குற்றச்சாட்டு. IAS, IPS உள்ளிட்ட 1016 குடிமை பணியிடங்களுக்கான தேர்வு முடிவுகள் வெளியீடு. அகில இந்திய தரவரிசை பட்டியலில் முதல் 2 இடங்களை பிடித்த மாணவர்கள். கடுமையான முயற்சிக்கு பின்னரே UPSC தேர்வில் சாதிக்க முடிந்தது. தமிழ்நாடு அளவில் முதலிடம் பிடித்த புவனேஷ் ராம் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு பிரத்யேக பேட்டி. இது ஒரு லாங் ப்ராசஸ், ஸோ ரொம்ப கஷ்டமா தான் இருந்தது. இது ஒரு மேரத்தான் மாதிரி தான். நம்ம ஸ்பிரிண்ட் மாதிரி நினைச்சு 100 மீட்டர்ஸ் ஓடி ஜெயிக்கிற விஷயம் இல்லை. இது ரொம்ப தூரம் ஓடணும். ஸோ யூ ஷுட் நோ டு பேஸ் அவர் செல்ஃப். சென்னையில் 1 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்கள் பறிமுதல். ஒருவரை பிடித்து காவல்துறை விசாரணை. போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் கைதான ஜாபர் ஷாதிக்கின் நீதிமன்ற காவல் ஏப்ரல் 20 வரை நீட்டிப்பு. அன்றைய தினமே குற்றப்பத்திரிகை மீதான விசாரணை நடைபெறும் என்றும் டெல்லி பாட்டியாலா நீதிமன்றம் அறிவிப்பு.
வாக்கு எண்ணிக்கைக்கு பிறகு கண்ட்ரோல் யூனிட், இவிஎம், விவிபேட் ஆகியவை தனித்தனியாக சீல் வைக்கப்பட்டு பாதுகாக்கப்படுமா? மின்னணு வாக்கு இயந்திரங்களின் முறைகேட்டை தடுக்க எடுக்க நடவடிக்கை குறித்து பதிலளிக்கவும் தேர்தல் ஆணையத்திற்கு உச்சநீதிமன்றம் ஆணை. கடந்த ஒரு மாதமாக அரசியல் கட்சிகள் தேர்தல் நடத்தை விதிமுறைகளை பின்பற்றுவது திருப்தியளிப்பதாக இந்திய தேர்தல் ஆணையம் அறிக்கை. பாஜக அளித்த 51 புகார்களில் 38 புகார்கள் மீதும், காங்கிரஸ் அளித்த 59 புகார்களில் 51 புகார்கள் மீதும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாகவும் விளக்கம். அரசியல் சாசனம் இருந்ததால் தான் பிற்படுத்தப்பட்ட குடும்பத்தைச் சேர்ந்த தான் பிரதமரானதாக பிரதமர் மோடி பேச்சு. சனாதனத்தை இழிவுபடுத்தும் இந்தியா கூட்டணியை மக்கள் தண்டிக்க வேண்டும் என்றும் பீகாரில் நடந்த பரப்புரை கூட்டத்தில் வேண்டுகோள். கேரளாவின் வயநாடு தொகுதியில் 2வது நாளாக ராகுல் காந்தி வாகன பேரணி. உண்மையான பிரச்சினைகளிலிருந்து மக்களை கவனத்தை பிரதமர் திசை திருப்புவதாக குற்றச்சாட்டு. ஆந்திர முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி மீது தாக்குதல் நடத்திய வழக்கில் 5 பேர் கைது. டைல்ஸ் கல்லின் சிறுபகுதியை வைத்து தாக்கியதாக முக்கிய குற்றவாளி வாக்குமூலம். பெரம்பலூர் தொகுதியில் பாஜக கூட்டணியில் போட்டியிடும் ஐஜேகே நிறுவனர் பாரிவேந்தரை ஆதரித்து பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டா வாகன பேரணி நடத்தி வருகிறார். காட்சிகளை நேரலையில் பார்க்கலாம். கல்வி கட்டிடங்களை மேம்படுத்திட, மருத்துவ வசதிகளை மேம்படுத்திட, அனைத்து மக்களுக்கும் உயர்தர வசதிகள் செய்து தர நமது ஐயா பாரிவேந்தர்கள் உறுதி பூண்டுள்ளார்கள். இந்த குடும்ப ஆட்சியை ஒழித்திட தமிழகத்தில் தாமரை மலர செய்ய நமது தேசிய. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் கோவிந்த் இணைகிறார். கோவிந்த், விவரங்கள். தற்பொழுது பெரம்பலூர் மக்களவை தொகுதியில் பாஜக கூட்டணியில் போட்டியிடும் இந்திய ஜனநாயக கட்சி நிறுவன தலைவர் பாரிவேந்தரை ஆதரித்து தற்பொழுது பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டா வாகன பேரணியில் தற்பொழுது பரப்புரையில் ஈடுபட்டு வருகிறார். தற்பொழுது முசிறி பகுதியில் தற்பொழுது இந்த வாகன பேரணியில் தற்பொழுது ஈடுபட்டு வருகிறார். இந்த வாகன பேரணியானது தற்பொழுது துவங்கியுள்ள நிலையில் தற்பொழுது முசிறி கைகாட்டியில் முடிவடைகிறது. முசிறி கைகாட்டியில் பெரம்பலூர் பாராளுமன்ற தொகுதி வேட்பாளர் பாரிவேந்தரை ஆதரித்து இறுதியாக பரப்புரை மேற்கொள்ள உள்ளார். தற்பொழுது அந்த வாகனத்தில் பேரணியை மேற்கொண்டு வரும் ஜே பி நட்டா திறந்தவெளி வாகனத்தில் பாஜகவிற்கு வாக்கு கேட்டு தற்பொழுது அங்கிருந்து பேரணியாக புறப்பட்டு வந்து கொண்டிருக்கிறார். வழிநெடுங்கிலும் பாஜகவினர் பூக்களை தூவி வரவேற்பு அளித்து வருகின்றனர். தற்பொழுது இறுதியாக கைகாட்டியில் பாஜக வேட்பாளர் பாரிவேந்தரை ஆதரித்து தற்பொழுது பரப்புரை மேற்கொள்ள உள்ளார். நன்றி கோவிந்த், விரிவான விவரங்களுக்கு.